அனைவருக்கும் வணக்கம். கற்போம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறது இப்ப மக்களவை தேர்தல் வந்து பார்த்தா நடந்து முடிஞ்சிச்சு. மக்களவை வந்து பார்த்தா தொடங்கி இருக்கிறப்ப வந்து அப்ப நம்மளுக்கு லோக்சபா அப்படின்னு வந்து பார்த்தா அதுல தலைவரான ஸ்பீக்கர் பத்தி வந்து பார்த்தா நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இருக்கிறப்ப அப்ப இந்த ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தா எங்க இருந்து தொடங்குது அப்படின்றத நம்ம தேர்வு நோக்கில் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். 1919 வந்து பார்த்தா மாண்டேகி ஜேம்ஸோட சட்டம் அப்படின்னு வந்து பார்த்தா சட்டம் வந்திருக்கும். இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தா ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர்னு இப்ப நம்ம சொல்றோம். ஆனா அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தா லோக்சபாக்கு அப்ப வந்து பார்த்தா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தா பிரசிடென்ட் டெப்டி பிரசிடென்ட் 2 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இருக்கிறப்ப இதன் அடிப்படையில் 1921 ஃபெட்ரிக் ஒயிட் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியை வந்து பார்த்தா உங்களுக்கு ஸ்பீக்கராகவும் டெப்டி ஸ்பீக்கரா சச்சிதானந்த சிங் அப்படின்றவர் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து 1925 இருக்கிறப்ப வந்து யார் வந்து பார்த்தா ஸ்பீக்கர் அதாவது பிரசிடென்ட் வந்து பார்த்தா அப்ப லோக்சபா தலைவர் வந்து பார்த்தா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் பார்த்தா முதல் இந்தியர் அப்படின்னு கூட பார்த்தா சொல்லலாம். இருக்கிறப்ப வந்து வித்தலிபாய் ஜெய் பட்டேல் அப்படின்றவர் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். வித்தலிபாய் ஜெய் பட்டேல் இந்த வருஷம் 1925. அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அந்த ஆக்ட் அடிப்படையில் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் மாத்த சொல்லியிருக்காங்க. ஆனா அது அப்படியே தொடர்ந்து வருது இருக்கிறப்ப இதுக்கடுத்து சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல் ஸ்பீக்கர் யாருன்றது நமக்கு தெரியும், ஜிவி மௌலாங்கர். டெப்டி ஸ்பீக்கர் யாருன்னு பார்த்தா ஆனந்த சயனம் ஐயங்கார். தேர்வு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நன்றி.